இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆய மூடு. இப்படி பேசி பேசிதான் என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்ட. இப்ப கூட உன்னால எப்படி நடிக்க முடியுது? அண்ணாமலை ஆண்டியை இம்ப்ரெஸ் பண்ண என்ன யூஸ் பண்ணிட்டு எல்லாமே எனக்காக பண்ணேன்னு என்னையே நம்ப வச்சுட்டியேடி. செம்ம டேலண்ட் உனக்கு, செம்ம டேலண்ட். ஐயோ அக்கா, சத்தியமா உன் ஆசைய எப்படியாவது நிறைவேற்றணும். நீ சந்தோஷமா வாழணும்னு தான் நான் எல்லாமே பண்ணேன். என்ன நம்பக்கா. ஓ அப்படியா? எனக்காக என் சந்தோஷத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ற. ஆமாக்கா. அப்போ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லு, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேல? பண்ணுவேன்க்கா. சரி, அண்ணாமலை ஆண்டிக்கு கால் பண்ணி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, உங்க வீட்டுக்கு மருமகளா வர துளி அளவு கூட ஆசை இல்ல அப்படின்னு சொல்லு. ஏய் வான்மதி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இவதானமா எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னா? இவ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன உங்க மருமகளா ஏத்துப்பாங்க. அப்போ நீங்களே இவ்வளவு சொல்லுங்க. வெண்ணிலா விருப்பம் இல்லைன்னு சொன்னா மட்டும் அவங்க உன்னை ஏத்துப்பாங்கன்னு எப்படிமா உறுதியா சொல்றது? கண்டிப்பா ஏத்துப்பாங்கம்மா. அவங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லலையே, இவள பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா என்ன பத்தி யோசிப்பாங்களே? என்ன யோசிக்கிற? அப்போ இதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறியா? இப்போ என்னக்கா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லணும், அதானே? சரிக்கா, நான் சொல்றேன். வெண்ணிலா, இல்லப்பா, எனக்கு என் அக்கா வாழ்க்கையும் அவ சந்தோஷமும் தான் முக்கியம். எனக்கு என் அக்காவை ரொம்ப பிடிக்கும். அவ ஆசைக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். நான் அண்ணாமலை ஆண்டி கிட்ட பேசுறேன்பா. நிஜமாதானே சொல்ற? நாளைக்கு காலையில போய் சொல்லிடுவேன்க்கா. சூப்பர். ஏன் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இப்பவே போன்ல சொல்லு. இல்லக்கா, அவங்க நம்ம வீடு தேடி வந்து பேசியிருக்காங்க. நானும் காலையில விடிஞ்சதும் நேர்லயே போய் சொல்லிடுவேன். நிஜமாதானே சொல்ற? ஆமாக்கா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க. சாரி.